மகரம் ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? மகாலய அமாவாசை வரக்கூடிய இந்த மாதம் மகர ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அடையக்கூடிய மேன்மை என்ன? என்ன விஷயம் எல்லாம் சாதகமாக நடக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு தொழில், குடும்பம், வாழ்க்கை, வியாபாரம், நிதி நிலைமை இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாக போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் கிரக நிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் என்ன, அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாங்க. மகர ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே மேன்மையை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபடுவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். அதே போல் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க, நல்லது படிப்படியாக நடக்கும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படின்னும், சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மை செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மகர ராசி பாருங்கள், உங்களுக்கு பலம் மற்றும் பலவீனமாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் காட்டுற அன்பு தாங்க. நிறைய விஷயத்தில் பலமாக இருக்கும், ஆனால் இந்த அன்பை நிறைய பேர் உங்ககிட்ட பலவீனமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே சிறப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அழகாகவும் கம்பீரத்துடனும் காட்சி கொடுப்பீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை உங்களுக்குள்ளேயே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அதற்கு தீர்வை நீங்களாக எடுப்பீங்க. யாருக்கிட்டையும் போய் அதற்கான தீர்வை பெற மாட்டீங்க. ஆனால் மற்றவங்க உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் அதற்கான தீர்வை சரியாக கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எப்பொழுதுமே மற்றவங்களை பார்த்த உடனே மனசுலேயே அவங்க யார் எப்படின்னு எடை போடுறதுல வல்லவர்களாக மகர ராசி அன்பர்கள் இருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராசிக்காரங்க தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கவும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு முன்னெச்சரிக்கையாக வாழ்வதற்கு ஒரு உதவியாக ஒரு விஷயம் பண்ணுறோம். அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம். இப்படி நீங்கள் செய்கிறதுனால பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் இல்லையா? அந்த வகையில் இந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க. எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றம் பெற உதவியாக இருக்கும். தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் மற்ற எந்த ராசிக்காரங்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு துணிச்சல் உங்ககிட்ட இருக்கும். சகிப்புத்தன்மைக்கும் பெயர் பெற்றவங்களா நீங்கள் இருப்பீங்க. எல்லோரையுமே அன்பாக அரவணைச்சி செல்றதுல ரொம்பவுமே சிறப்பான குணம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க அன்பு பண்பு அப்படியே வந்துட்டா ரொம்பவுமே நேசம் உள்ளவங்களா இருப்பீங்க. இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்தது போல் உங்களை எளிமையாக மாற்றிப்பீங்க. நட்பு வட்டாரம் உங்களுக்கு எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைஞ்ச நபர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே எல்லா வித பிரச்சனை வந்தாலுமே உங்ககிட்ட தான் தீர்வை தேடி வருவாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே எல்லோருக்கிட்டையுமே ஒரு லிமிட்டோடு தான் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே பொறுமையை காத்து எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே சீண்டினா அவங்களுடைய உறவுகளை துண்டிக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஒரு விஷயம் இருக்குங்க. லேசில் உங்களுக்கு கோபம் வராது. ஆனால் கோபம் வந்துச்சுன்னா கோபப்படுத்தினவங்கள நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. மென்மையோ நாகரிகமும் கொண்டவங்க எந்த விஷயத்தையுமே உழைத்து பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட உழைப்பால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரணும் அப்படின்னு விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அந்த உழைப்போட உங்களோட குடும்பத்தையுமே சேர்த்து உயர்த்தக்கூடியவங்க. எதையுமே பாருங்கள், நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க. அதனால தான் உங்களோட குடும்பத்தை உயர்த்துறதுலேயுமே முன்னுரிமை தரக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எப்பவுமே இரட்டை நிலை மனப்பான்மை உங்ககிட்ட இருந்ததே கிடையாது. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் உறுதியாக இருப்பீங்க. யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த முடிவிலிருந்து பின் வாங்கவே மாட்டீங்க. மகர ராசிக்காரங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தைரியமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க நீங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு பலமாகவும் பலவீனமாகவும் அமையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாத குணம் தாங்க. இது நிறைய விஷயத்தில் உங்களோட வாழ்க்கையில் ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கும், நிறைய விஷயத்தில் மைனஸாகவும் அமைஞ்சிருக்கும். ஆனால்
எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களோட வாழ்க்கையில் சில ஏற்றம் மாற்றம் வரதான் செய்யும். ஏற்றங்கள் அதிகரிக்கவும் மாற்றங்கள் நீங்கவும் நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானையும் சனி பகவானையும் வழிபடுங்க, நன்மை பிறக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகளால் வரக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது. சூரியன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இப்போ நெருக்கடிகள் எல்லாமே குறைஞ்சிடும். ஆனாலும் இனம் புரியாத ஒரு வித பயம் மனதில் இருக்கும். இந்த அச்ச உணர்வோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. இதை மட்டும் தவிர்த்தால் போதும், நன்மையை நீங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவதூறு செய்தவங்க இந்த சமயத்தில் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்களால ஏற்பட்ட மன சஞ்சலம், சண்டை, சச்சரவு இது எல்லாமே தீரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுங்க, நன்மையே இதனால் நீங்கள் பெறலாம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சுக்கிரன் சஞ்சாரம் நல்ல ஒரு வருமான உயர்வை கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இது மூலியம் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியும். கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டா எதிர்பார்த்த பண வரவுமே நீங்கள் பெற போகிறீங்க. உதவி கேட்டு வரவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்ய போகிறீங்க. உறவினர்களுக்குமே உதவி செய்யும் அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும். லாபாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு பக்கம் வரவும் இருக்கும், மறுபக்கம் அதற்கேற்றது போல செலவும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு பாருங்கள், புதிய சொத்து சேர்க்கை பிறக்கும். வாங்க நினச்ச இடத்த வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழிலை விரிவு செய்யவும் போகிறீங்க. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அரசு பணியாளர்கள் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. சிறு வியாபாரிகள் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினா நன்மைகளை நீங்கள் பெறலாம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை தவறாமல் செய்யுங்க, நன்மை எல்லா விதத்திலுமே சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலை அமைப்பு பார்த்தா நன்மை பிறக்கும் ஒரு யோகம் இருக்குது. தன குடும்ப ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானே வக்கரம் அடைஞ்ச நிலையில் ராகு பகவானோடு சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் குரு பார்வையும் அந்த இடத்துக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்புகள் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் இருக்கும். தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கும். புதுசாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் செய்ய முடியும். கொஞ்சம் விரயம் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதே போல் குரு அதிசாரமாக கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த நிலையில் உங்களுக்கு, அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றம் வரும். குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது. இதனால் நெருக்கடிகள் கொஞ்சம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். ராகுவிற்கு குருவின் பார்வை விலகிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். விட்டு கொடுத்து மனசரிஞ்சு போனால் நல்லதாக இருக்கும். பண விவகாரத்தில் கவனக்குறைவாக இருக்கவே கூடாதுங்க. கவனக்குறைவு வரும், ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் தீவிரமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலும் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, திங்கட்கிழமையில் சந்திரனை தரிசித்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய பார்வை குரு பார்வையோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்போ நிறைவேறும். சொந்த இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். 7ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கும் குரு உங்களோட ராசியவே பார்க்குறாரு. இதனால் எதையுமே எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு பிறக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணவரவு சீராக உண்டாகும். சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து வித நன்மையுமே நீங்கள் பெற முடியும். அதே போல் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக 21 தலைமுறை சாபங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை இந்த மகாலய அமாவாசைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை தினத்தை தவற விட்டுடாதீங்க. எல்லா விதத்துலையுமே நீங்கள் முன்னேற்றத்தையும் நன்மையும் பெறணும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு தவறாமல் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்யுங்க. நன்மை பல மடங்கு உயரும், நல்லது நடக்கும். அதே போல் உங்களோட குலதெய்வ வழிபாடையும் இந்த அமாவாசையில்
செய்து வருவதன் மூலம் பல முன்னேற்றத்திற்கு இப்போ வழிவகக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.